அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா அந்த டிவிகே ஷுட் பி ஏபிள் டு சால்வ் இட். அதுதான் அதுதான் அந்த டிவிகேன்னு நான் சொல்றது வந்து என்னன்னா நாட் ஜஸ்ட் டிவிகே, எனி கழகம் should try to solve it. அவ்வளவுதான். இப்போதைக்கு டிவிகேல தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ரைட்? சோ அதனால அவங்க வந்து இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, எந்த கட்சிக்கும் சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கட்சி நேம் தான் மனசுல நிக்குது. ஏன்னா நான் யார் சப்போர்ட் தெரியுங்களா? சீமான், ரைட்டா? நான் முதல்ல சீமான் சப்போர்ட்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ் இட். நாம வந்து சீமானுடைய பேச்சுல அவருடைய அறிவுல தான் we were attracted அப்படின்ட்டு, ரைட்? பட் அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, ஜஸ்ட் அறிவை விட இதுல வந்து இப்போ ஒரு நாட்டுல நல்ல விதமா லீட் பண்ணணும், மக்கள் நிம்மதியா இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் பிரேக் பண்ண ஒருத்தர் வந்து தயங்கணும், அப்படி கொண்டு வரணும். அதுக்கு யாரு செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஓட்டு போட போகையில கூட யாருக்கு ஓட்டு போடணும்னு யாருக்குமே தெரியல. உண்மையிலேயே வில்லேஜ்ல எல்லாம் யார்கிட்டயாவது கேட்டா அந்த 4 பேரு நிக்கிறவங்க 4 பேருமே தெரியாதுமாங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அது நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, 2016 2026 நல்ல வளர்ச்சி என்டிகே. அப்படியா? ஆமா, இப்ப ஸ்டேட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆயிடுச்சுல்ல, 1.1% நம்ம பேசினப்போ ஃபர்ஸ்ட் பேசினப்போ 1.1%, இன்னைக்கு வந்து 8.3% இருக்காங்களே. நம்பர் யார் எந்த கட்சி வந்தாலும் சரி அத வந்து ஒரு லீட் பண்ண தெரியணும். தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டரை மதித்து ஒருத்தர் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடியே அவன் யோசிக்கணும். லா ஆர்டர் பிரேக் பண்ணா அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவன் லா அண்ட் ஆர்டர் பிரேக் பண்ண மாட்டான். அப்படி இருக்கணும் அந்த ஒரு. அப்புறம் யாரும் அந்த பிரைப் வாங்கக்கூடாது. பில்டிங் கட்டுறான், இல்ல ஒரு பிளாட்ல ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா இத்தனை அடி விட்டு தான் கட்டணும்னா இத்தனை அடி விட்டு கட்டணும். ஒரு சின்ன அதெல்லாமே வந்து ஒருத்தங்க பதிவு, அது என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்ப துபாயில வந்து ஒருத்தர் லா அண்ட் ஆர்டர் பிரேக் பண்ண முடியாது இல்ல. அங்கெல்லாம் வந்து நம்ம மக்கள் அங்க லா வந்து பிரேக் பண்ண ரொம்ப பயப்படுவாங்க. அத மாதிரி தமிழ்நாடு வந்து லா அண்ட் ஆர்டர் பிரேக் பண்ண முடியாதபடி அவன் வந்து அந்த யாரு கட்சிக்கு வர்றாங்களோ அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நல்லபடியா லீட் பண்ணக்கூடியதா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் தான் மதிக்கணும். யாருமே லா ஆர்டர் பிரேக் பண்ணணும்னா அவன் யோசிக்கணும், 1000 தடவை யோசிக்கணும். ஐயோ, லா ஆர்டர் பிரேக் பண்ணா இந்த மாதிரி தண்டனை, அதனால நான் லா அண்ட் ஆர்டர் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் பின்வாங்கணும். அந்த யங்ஸ்டர் அந்த லெவலுக்கு லா அண்ட் ஆர்டரை பிரேக் பண்ணாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வைக்கணும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆப் இருந்தாதான் முடியும் அதுக்கு, கரெக்டா? இப்ப சிஎம் செல்ல வந்து போன் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணனா அது எப்படி இது பண்ண முடியும்? ஒரு அனானிமஸா இருந்தாதான் பதிவு பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு இதுல நான் ஒரு டெவில் சர்டிபிகேட் அப்ளை பண்ணுவேன். how do you determine whether I'm a legit user or எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்ணுவீங்க? அதுக்கு அவங்க வந்து இப்ப இந்த ஊர்ல மிஸ்ட்ரி ஷாப்பிங்னு வச்சிருக்கா இல்லையா நிறைய பேரை. மிஸ்ட்ரி ஷாப்பிங்? ஆமா, மிஸ்ட்ரி ஷாப்பிங்னு யூஎஸ்ல நிறைய இருக்கு. மிஸ்ட்ரி ஷாப்பிங் அப்படின்னா அதுக்குன்னு கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணி வச்சிருப்பா. இந்த கடையில வந்து இந்த சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு சட்டை வாங்கினா இன்னொரு சட்டையை வந்து பில் போடாம கையில கொடுக்குறா, என்னன்னு போய் பாருங்க அப்படின்ட்டு அனானிமஸா எழுதி போட்டோம்னா மிஸ்ட்ரி ஷாப்பிங்ல அந்த ஓனர் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பிங்ல ஒரு 2 பேரை ஹையர் பண்ணி அவங்களே இந்த ஷர்ட் வாங்க வைப்பாங்க. ஓகே, அதுல தெரிஞ்சிடும். ஸோ அதான் மிஸ்ட்ரி. இப்ப பிரைப் ஒரு காக்கி பிரைப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஆளை விட்டு லெஜிட்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்களே. இப்ப நான் வந்து பதிவு பண்றேன் இந்த மாதிரி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து எம்எல்ஏ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கான்ஸ்டிட்யூன்சில, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. சோ நான் என்ன பண்றேன், நான் உங்க கான்ஸ்டிட்யூன்சியே கிடையாது,
நான் வந்து வேற இல்ல கன்ஸ்டிடியூஷன். அதெல்லாம் புரியுது. அந்த அந்த 10% நியூஆன்சஸ் எல்லாம் இருக்கும். ஓகேயா? எக்ஸ்கியூசஸ். அது எக்ஸ்கியூசஸ் இருக்கட்டும். இல்ல அது எல்லாமே இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த நியூஆன்சஸ் இருந்தாலும் இப்போ ஒருத்த மட்டும் தானே அந்த எம்எல்ஏ பிடிக்கல, எம்பி பிடிக்கல, ஒருத்த மட்டும் தான் எழுதுவான். பட் இத மாதிரி பிடிக்கலன்னா 10 பேர் எழுதுவான்ல அந்த அனானிமஸ்ல. இப்ப அந்த 10 பேர் எழுதுற ஒரே ஆளை பத்தி 10 பேர் எழுதுனா, ஒரு 10 பேருக்கு பதிலா 100 பேர் எழுதுனாங்கன்னா வச்சுக்கிட்டா, அப்பனா இந்த ஒரு காக்கியால 100 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. அவ்வளவுதான். அந்த 10 நீ சொல்ற அந்த இந்த எம்பியை ஒரு ஆளுக்கு பிடிக்கல, ஆனா அதனால உன் கான்ஸ்டிடியூஷனே இல்ல, வேற கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து சும்மா அனானிமஸா போடலாம், அந்த மாதிரி 10% இருக்கும். அதை விட்டுருவோம். ஓகே, அது இருக்கும். அந்த 90% இது நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.